இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமுமே ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, அது சின்ன காரியம் கிடையாது. சின்ன விஷயம் கிடையாதுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் குழு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. நாங்க மறுதணிக்கை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு படக்குழு வந்து நீங்க சொல்ற தேதியில நாங்க ரிலீஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு ஜனநாயகன் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆவாது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே அப்டேட் குடுத்துருக்காங்க. முன்பதிவு பண்ணவங்களுக்குலாம் வந்து பணம் ரிட்டர்ன் வந்துரும்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, தன்னோட விமர்சனங்களை கடந்து, தனக்கு பின்னாடி இருக்கிற கரியர மறந்து, இன்னைக்கு திரையுலகமே வந்து நெறைய பேரு திரைப்பிரபலங்கள் அப்படின்போது எல்லாரையும் நம்ம சொல்லிட முடியாது. குறிப்பிட்ட சில பேரு அந்த நெஞ்சுக்குள்ள ஈரம் இருக்கும்ல, விஜய் அவர்களால வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு நெனப்பு இருக்கும் பார்த்தீங்களா? அவங்க மட்டும் அது போக நட்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு மரியாதை குடுக்குற விதமா இன்னைக்கு ரவி மோகன் அவர்கள், கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள், இன்னும் நெறைய பேரு திரைப்பிரபலங்கள்ல இன்னும் வந்து லேடி சைட்ல ஆக்ட்ரஸா பார்த்தீங்கன்னா, சனம் செட்டி அப்படின்றவங்க, வெங்கட் பிரபு அவர் வந்து விஜயோட நெருங்கிய ஒரு நண்பர் அப்படின்னு சொல்லலாம். இவங்கலாம் வந்து இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னும் போது அதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கு. 2வது கட்சி சார்பா அரசியல் ரீதியில நீங்க எப்படி பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியில இருந்து இருக்கிற எல்லாருமேங்க அந்த சோடாங்கர்ன்றவரு, பிரவீன் காந்தி, இன்னும் நெறைய பேர் ஜோதிமணி அக்கா அவங்கலாம் வந்து உண்மையிலே இவ்வளவு தூரம் ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு நம்ம நெனச்சிருக்க மாட்டோம். அவ்வளவு தூரம் இன்னும் மாணிக்கம் தாகூர் ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியுமே இன்னைக்கு வந்து சென்சார் குழுவுக்கு எதிராகவும், பிஜேபிக்கு எதிராகவும் இன்னைக்கு குரல் குடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒருவேளை தமிழகம் வந்து அடுத்த ஜல்லிக்கட்டு போராட்டத்த பார்க்க ரெடி ஆயிருச்சோ அப்படின்ற மாரி தான் கேட்க தோணுது. ஏன்னா இன்னைக்கு பொங்கல்னு வந்தாலே ஒரு திரைப்படம் தன்னோட குடும்பத்தோட பார்க்க போற ஒரு பொழுதுபோக்கா இருக்கிற அந்த திரைப்படத்துல இன்னைக்கு இவங்க கை வச்சிருக்காங்க அப்படின்னும்போது ஒரு சின்ன விஷயம் கிடையாதுங்க. இன்னைக்கு வந்து பராசக்தி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. பராசக்திக்கான ஒரு சென்சார் வந்து குடுத்துருக்கோம். இன்னும் வந்து பாதி குடுக்கல அப்படின்னு சில குரல்கள் வருது. இன்னும் பராசக்தியும் வந்து சென்சார் கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா அதுக்கான ஒரு வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னும்போது இன்னைக்கு விஜய் அவர்களோட கடைசி படம். ஒரு அதுக்கப்புறம் வந்து அவரோட படம் அப்படின்றது இருக்காது. அரசியல் ஃபுல்லா உள்ள வந்துட்டாருன்னும் போது, நீங்க இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலைய பார்க்குறாங்க அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய ஒரு அரசியலுக்கு காழ்ப்புணர்ச்சி, எவ்வளோ பெரிய கீழ்த்தரமான அரசியல் அப்படிதான் நம்ம பேசுவோம். இன்னைக்கு தமிழக அரசோட தலையீடு இதுல இருக்கு. திரு உதயநிதி அவர்கள் வந்து இந்த மாரிலாம் பண்றாரு அப்படின்லாம் சொல்றாங்க. இது வந்து திரைக்கு பின்னாடி நடக்கிற விஷயம் நமக்கு தெரியாது. எது உண்மை, எது பொய்ன்றதெல்லாம் சீக்கிரமா வெளியில வந்துரும். குறிப்பா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிபிஐயோட சம்மன் வந்து விஜய்க்கு வந்திருக்கு. 12ஆம் தேதி போய் ஆஜராகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆஜராவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இவங்கலாம் இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இவன்லாம் யார்ரா மதிப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா கரூர் விஷயத்துல இன்னைக்கு வந்து ஒரு கட்சி சார்பா வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து பதில் அளிச்ச ஒரு முடிவுல தலைவர் வந்து இன்னைக்கு பதில் அளிக்கணும் அப்படின்ற ஒரு இடம் வரும்போது வேற வழி இல்ல. அவங்க மதிச்சு போய் தான் ஆகணும். இன்னைக்கு இந்த திரைப்படத்தை இவங்க தொட்டிருக்காங்க. இன்னைக்கு ஜனநாயகன் அப்படின்ற ஒரு படம் வந்து என்ன காரணம்னு நீங்க பாத்தீங்கன்னா, பகவந்த் கேசரிக்கு எந்த ஒரு சான்றிதழ் வந்து பிரச்சனை வரல. ரிலீஸ்ல எந்த பிரச்சனையும் இல்ல. அதே கதை கருன்னு சொல்லிட்டாங்க. உள்ள சில மாற்றங்கள் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அதுக்கு குடுத்தீங்க, இதுக்கு ஏன் குடுக்கல? இன்னைக்கு வெளிநாடுகள்ல இப்ப விஜய் அவர்களுக்கு இருக்காங்க. ரசிகர்கள் தொண்டரா மாறுனவங்க இருக்காங்க. இன்னைக்கு இந்த ஜனநாயகன் படத்த பார்க்கறதுக்காக ஒவ்வொரு தியேட்டர்ல தன்னோட சொந்த செலவுல போட்டு கிட்டத்தட்ட 15, 20 அடிக்கு வந்து பேனர் வச்சிருக்காங்க அப்படின்னா, அதெல்லாம் சின்ன விஷயம் கிடையாது. இன்னைக்கு வந்து நெறைய பேர் வந்து பேட்டி குடுக்குறாங்க. ஒரு கோவத்தின் கொந்தளிப்புல வந்து இன்னைக்கு இன்னொரு படம் எங்களுக்கு ஆதரவா எங்களுக்கு எதிரா இன்னொரு படம் வரும்போது, அந்த தியேட்டர நாங்க உடைப்போம், பேனர கிழிப்போம், நான் மாடியிலருந்து குதிச்சுருவேன், நான் வந்து ஏதாவது பண்ணிக்குவேன், எனக்கு வெறி ஆகுதுன்ற மாரிலாம் சொல்றாங்க. அவங்களெல்லாம் நம்ம ஊக்குவிக்க விரும்பல. அதெல்லாம் தம்பிகளா, அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். நான் ஏற்கனவே வீடியோல சொல்லிட்டேன் அதெல்லாம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்க குடுக்குற அந்த கெட்ட பேருன்றது தப்பா மாறிரும். அதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து சென்சார் குழு வந்து இந்த மாரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்றது கண்டிப்பா எங்கேயோ எதுவோ நடந்திருக்கு. நமக்கு எதிரா ஏதோ வேலை நடக்குது அப்படின்றது தான் உண்மை. அது ஒரு பக்கம் பேச்சு போயிட்டு இருக்காலும் கூட, இன்னொன்னு வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து படக்குழுவா செய்ற ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பராசக்தி ரிலீஸ் ஆகும்போது ஜனநாயகனோட கண்டிப்பா வசூலா பாதிக்கும். அப்படின்னும்போது உங்களுக்கு பொங்கலுக்கு அது ரிலீஸ் ஆகலாட்டி என்ன? இன்னும் 2, 3 நாள் கழிச்சோ, இல்ல இந்த மாசம் முடிச்சுட்டு அடுத்த மாசமோ ரிலீஸ் ஆகும்போது, அதுக்குன்னு படம் இருக்கிறவங்க, பார்க்குறவங்க பார்க்க தான் போறாங்க. இந்த பொங்கலுக்கு வரலாட்டி என்ன? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நார்மலா நம்மலாம் பேசிக்கிற ஒரு விஷயங்க. ஆனா, அந்த பராசக்தி படத்துல வில்லன் கேரக்டர்ல வந்த நடிகர் ரவி மோகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, "ஜனநாயகன் என்னைக்கு வருதோ, அன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கல்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு அந்த படத்துக்கு எதிரா தான் வருது. அந்த படத்த எதிரா வரும்போது, அந்த படத்துல நடிச்சிருக்கிற ஒரு வில்லன் நடிகரா நடிச்சிட்டு இருக்கிற மாபெரும் நடிகர். அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா கரியர்ல முன்னேறி வந்தவர் தான். அப்படின்னும்போது, அவர் வந்து இன்னைக்கு விஜய் அவர்களுக்காக இவ்ளோ பெரிய ஒரு வார்த்தை, என்னைக்கு ஜனநாயகன் வருதோ எங்களுக்கு அன்னைக்கு தான் பொங்கல்னு சொல்றாருன்னா, அந்த படக்குழுவுக்கு எதால அடிச்ச மாரி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2வது நடிகர் எஸ்கேவ பத்தி நம்ம பேசியே ஆகணும். எல்லா பேரும் இன்னைக்கு வந்து யூடியூப்லயா இருக்கட்டும், வலைதளங்கள்ல, சமூக வலைதளங்கள்ல பூராமே எஸ்கேவ வசைபாடிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு ஏன் வந்து எஸ்கே அவர்கள் இப்ப இசை வெளியீட்டு விழால கூட ஒரு வார்த்தை கூட பேசலையாம், போனவங்க சொல்லிட்டாங்க. அப்ப என்ன காரணமா இருக்கும்? ஏன் இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து கோட் படத்துல ஒரு துப்பாக்கிய வாங்குனது அன்னைக்கு அவ்வளோ தூரம் பெருமையா கருதுறேன் நானு. நான் வந்து எனக்கு விஜய் அண்ணன் வந்து துப்பாக்கி குடுத்தது வந்து அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு விஜய் அவர்களோட ரசிகர்களும் வந்து இன்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு ஏகப்பட்ட இடத்துல பேசுன நம்ம நடிகர்
நடிகர் அவர்கள் ஏன் இன்னைக்கு வந்து இந்த ஒரு படத்தை வந்து இப்படி பண்றீங்க, சென்சார் போர்டை எடுத்து ஒரு கேள்வி கேட்கல, ஒரு ஆதரவா ஒரு ட்வீட் போடல. இதெல்லாம் யோசிக்கும் போது என்னடா அது இப்படி பெட்டி வாங்கிட்டா இப்படிதான் பண்ணுவாங்களா, நடிகர்னா இவன்லாம் அப்படின்னு நம்மளுக்கே கேட்க தோணும். அப்ப நிறைய பேர் வந்து கோவப்படுறதுல தப்பு இல்ல. இன்னைக்கு வந்து எஸ்கே மேலாம் என்னங்க தப்பு இருக்கு, அவர் என்னங்க பண்ணுவாரு, படக்குழு பண்ற விஷயத்துல இவர் மாட்டிட்டு முழிக்கிறாருங்க அப்படின்னு சொன்னா கூட, ஓன் கூட சக நடிகர் நடிச்சவர் இந்த மாதிரி ஒரு பதிவு போடும்போது நீ ஏன் பேச மாட்டேங்கிற, உனக்கு எது தடுக்குது அப்படின்னு தான் நம்ம கேட்போம். இதுதான் எங்களோட கேள்வியும். இன்னைக்கு எஸ்கே அவர்கள் வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு கட்சிக்கு பின்னாடி போய் ஊப்பியாயி அவரும் மாறிட்டாரோ அப்படின்னு தான் தோணுது. இருந்தாலும் இந்த ஜனநாயகன் படம் வந்து படக்குழு அறிவிச்சு அந்த 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகலை அப்படின்றது ரொம்ப மன வருத்தம். ஏன்னா 9ஆம் தேதி காலையில தான் வந்து தீர்ப்பு வரதா சொல்லியிருந்தாங்க. தீர்ப்பே வந்தாலும் கூட அந்த FDFS அப்படின்ற ஒரு ஷோ வந்து கண்டிப்பாக கேன்சல் ஆயிரும் அப்படின்போது அது ஒரு மாபெரும் பிரச்சனையாக வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு அந்த FDFS ஷோவுக்காக எத்தனையோ பேர் வந்து தன்னோட வேலைகளை விட்டுட்டு எவ்வளவோ வெளியூர்களுக்கெல்லாம் வந்து டிக்கெட் பதிஞ்சு பார்த்து தன்னோட காசெல்லாம் அவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க அப்படின்னும் போது அதுக்கு அடுத்தடுத்த ஷோ கொடுத்தா அது கண்டிப்பாக பிரச்சனை ஆகும்ன்றனால தான் படக்குழு வந்து அதை கருத்தில் வச்சு அந்த ஷோ கிடையாதுங்க. ஜனவரி 9ஆம் தேதி ஆதரவாக வந்து நம்மளுக்கு பதிலே சென்சார் போர்டு கொடுத்தா கூட நாங்கள் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ண மாட்டோம், ஒருவேளை அதுக்கு அடுத்த நாட்களில் வரலாம் அப்படின்போது சொல்கிறாங்க. இன்னும் வந்து அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் சார்பாக இருக்கிற வர நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கே வந்து படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல. கண்டிப்பாக அதுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான டீட்டெயில்டாக நம்ம வீடியோ போடுவோம். முழுக்க முழுக்க இந்த ஒரு படத்துக்கு ஆதரவாக தெரிவித்த இந்த நடிகர் நடிகைகள் மற்றும் டைரக்டர்கள், இயக்குநர்கள், இன்னும் நிறையா சைட்லேருந்து வர அந்த அரசியல் ஆதரவு, உதாரணத்துக்கு நம்ம சீமான் அண்ணனை சொல்லலாம். இப்போ சீமான் அண்ணன் மேல நம்ம எவ்வளவோ விமர்சனம் வச்சிருப்போம், எவ்வளவோ பேசியிருப்போம். எத்தனையோ மேடைகளில் வந்து இன்னைக்கு அனில் குஞ்சுன்னு விமர்சிச்சிருப்பாரு, அந்த தற்குறின்னு இருப்பாரு, என்ன தம்பி இப்படிலாம் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி விஜயவை நம்ம கேட்டிருப்பாரு. ஆனா இந்த ஒரு படப்பிரச்சனை அப்படின்னு வரும்போது இன்னைக்கு ஜனநாயகன் படப்பிரச்சனைக்கு தெளிவாவே வந்து சீமான் அவர்கள் சொல்லியிருப்பாரு. என்னப்பா அது ஒரு படம், அந்த படத்துல இருக்கிற காட்சிகள் நீக்க சொல்லிட்டாங்க, நீங்க சொன்ன அத்தனையும் தம்பி கேட்டாப்ல, படக்குழுவும் ஓகே சொல்லிடுச்சு, வசனங்கள் மியூட் பண்ணியாச்சு, சில இடங்களை வந்து வெட்டியே எரிஞ்சாச்சு, அப்புறம் ஏன் மறுக்கிறீங்க, இன்னி உங்களுக்கு 15 நாள் டயம் ஆகுன்றீங்க, அப்போ இது வந்து ஒரு அரசியல் விளையாட்டு மாதிரி தானே தெரியுதுன்னு அவ்வளோ நீட்டாக பேசியிருக்காரு. அப்படின்னா கண்டிப்பாக திரைப்படம் திரைத்துறை அப்படின்னு அந்த இடத்துல வரும்போது அந்த ஒரு ஆதரவு குரல்ன்றது சீமான் அண்ணன்ட்ட இருந்துட்டு தான் இருக்குது. அதை நம்ம எங்கேயுமே மறுக்க முடியாது. அப்போ இன்னும் கூட அந்த திரைகள்ல இருந்து வர அந்த குரல் அப்படின்றது கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கு. குறிப்பா நம்ம ரசிகர்களுக்காக நம்ம பேசியே ஆகணுங்க. இன்னைக்கு எத்தனையோ பக்கத்துல இருந்து ஆதரவுகள் குரல் வருது. இங்கிட்டு அரசியல் சார்பா நம்மளுக்கு ஆதரவு குரல் வந்தாலும் கூட ரசிகர்களோட கோவத்தையும் அவங்களோட மனநிலையும் நம்ம புரிஞ்சுட்டு தான் ஆகணும். ஆனா வேற வழி இல்ல. படம் வந்து ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டாங்க. இனி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. உங்க புக் மை ஷோலையோ மற்ற ஆப்புகளையோ புக் பண்ணினவங்க அவங்களுக்கான அமௌண்ட் வந்து எப்படி எடுத்தாங்களோ அதே மாதிரி நம்ம அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க. யாரும் பதறிட வேணாம். என்னைக்கு ரிலீஸ் தேதின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி மொதல் நாள் நைட்டு 12 மணிக்கு வந்து அந்த ஓப்பனிங் வந்து புக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அன்னைக்குங்க பண்ணுங்க, பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு. பராசக்தி வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது, ஆகலை அப்படின்றது நமக்கு தேவையே கிடையாது. இன்னும் சில பேர் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்குது. அம்மா சத்தியமாக நான் வந்து விஜய் சிவகார்த்திகேயன் படத்தை இனிமேல் தேட்டரில் போய் பார்க்க மாட்டேன், இந்த அம்மா சத்தியமாக இனிமேல் வந்து ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்ணுற எந்த படத்தையும் நான் பார்க்க மாட்டேன், இந்த எஸ்கே இனிமேல் நான் திரையில் பார்க்கவே விரும்பலை, அவர் வந்து ஒரு நல்ல மனுஷனே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து அந்த எஸ்கே படம் அந்த எந்த படத்தில் ரிலீஸ் ஆகுதோ அந்த தேட்டருக்கே நான் இனிமேல்லாம் போக மாட்டேன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க கமெண்ட் போடுறீங்க. உண்மையிலே அதெல்லாம் வந்து உங்களோட அந்த மன வலியை எனக்கு காட்டுது. ரொம்பவே வந்து வருத்தமாக தான் இருக்குது. நம்மளும் வந்து இன்னைக்கு ஜனநாயகன் படம் நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருப்போங்க, அதுதான் எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. படத்தை இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ வந்து நமக்கு கிடைக்க போகிறது இல்லை. ஏன்னா குடும்பமாக போய் பார்க்குறவங்க அந்த ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோவை பார்க்க முடியாது. ஏன்னா இளைஞர்கள் பட்டாளம் வந்து நம்மளை பார்க்க விட மாட்டாங்க, அதுதான் உண்மை. அதனால நம்ம அடுத்த ஷோக்கு புக் பண்ணியிருந்தோம். அதை புக் பண்ணினோடனே ஒரு சந்தோஷத்தில் நாங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டோம். கிட்டத்தட்ட அது போயிடுச்சு, ஒரு 15,000க்கு மேலே போயிருக்கு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து 2 பேர் கமெண்ட்ல என்னக்கா இப்படி ஆகி போச்சு அப்படின்லாம் கேட்குறீங்க. ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல விடுங்க, நம்மளுக்கு பணம் ரிட்டர்ன் வந்துடும். அடுத்த புக் பண்ணிட்டு அடுத்த ஷார்ட்ஸையும் நம்ம போடுவோம். ஜனநாயகன் என்னைக்கு வருதோ எங்களுக்கு அன்னைக்கு தான் பொங்கல். அது வந்து இன்னைக்கு அண்ணா அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமான அப்டேட் நான் உங்களுக்கு சொல்றேன். செங்கோட்டையன் அண்ணன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய அப்டேட் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. விஜய் அவர்களோட அடுத்த சுற்றுப்பயணம் எங்கே அப்படின்னு அண்ணன் தெளிவாக சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ வந்து நம்மளுக்கு வந்திருக்கு, அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.
கண்டிப்பா நம்மளோட இந்த பொங்கலுக்கு 3000 ரூபா பணம்லாம் வருதான். அந்த பணத்தை வாங்கிட்டு போய் டிக்கெட்லாம் வாங்கி பணம் வாங்கணும் எவ்வளவுலாம் கனவு கண்டமோ பூரா போச்சு. வாங்கின 3000 ரூபாயும் அவங்களுக்கே செலவாயிருமோ அப்படின்லாம் பயமா இருக்கு. அதை விட சிறப்பான சம்பவங்கள் நம்ம மாணவர்கள் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நினைக்கும் போது லேப்டாப் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்கிட்டு வந்த முதல் நாள்லேயே வால்பேப்பர் வச்சிட்டா நம்ம விஜயண்ணன் போட்டாவை. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படித்தானாடா முடிச்சு விட்டீங்களாடான்னு கேட்கும். ஏன்னா பாமர மக்கள்ல இருந்து இன்னைக்கு எவ்வளவு தூரம் வந்து இன்னைக்கு இந்த அரசுக்கு எதிராக திரும்பியிருக்காங்கன்றது நம்ம பார்க்க முடியுது. இனி நம்ம நிறைய பேசுவோம், அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பேசுவோம். உங்களோட கமெண்ட்டை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.